ஒரு நாட்டுல ஒரு அரசன் ஒரு 3 பேரை மக்கள் பணிக்காக நியமிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மக்கள் நல பணியில ஊழல் நடக்கிறதா அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு மக்கள் பணியில ஈடுபட்டவங்க 3 பேருக்கும் ஒரு கள பரீட்சை வைக்க போறேன். உங்க கையில 3 பேருக்கும் சாக்கு கொடுக்க போறேன். நம்ம ஊர் இலையில இருக்கிற காட்டுக்கு போய் நீங்க காய்கறி பழங்கள் கிழங்குகளை சேகரிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். எல்லாரையும் வேற வேற காட்டுக்குள்ள போய் இறக்கி விட்டுட்டாங்க. இதுல முதல் அதிகாரி நிறைய பழங்களையும் கிழங்குகளையும் காய்கறிகளையும் நிறைய சேகரிச்சாரு. இரண்டாவதா இருந்த அதிகாரி மேல நல்ல சுத்தமான காய்கறிகளையும் அடியில இந்த அழுகி போன பழம் கொட்டைகள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த சாக்கை நிரப்பினாரு. அடுத்து 3வது அதிகாரி இதுலதான் என்ன இருக்குன்னு யாரும் பார்க்க போறது இல்ல, அதனால இருக்கிற எல்லா குப்பை சருகுகள் எல்லாத்தையுமே அந்த சாக்குல போட்டு நிரப்பி அவர் அரண்மனைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாராம். ராஜா காவலாளியை கூப்பிட்டு இந்த 3 பேரையும் தனித்தனி அறையில பூட்டி வச்சிருங்க. இவங்க கொண்டு வந்த அந்த சாக்குல இருக்கிற பழங்கள் தான் இவங்களுக்கு 2 வாரத்துக்கான உணவு. இவங்கள சிறையில அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வந்தே தீரும். அதுதான் இயற்கை.